மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று திருமூலரின் திருமந்திரத்தில் முதலாவது தந்திரத்தில் 39வது பாடலை பார்க்க போகிறோம். அந்த பாடலினுடைய பெருமை என்ன? அதில் யாரை பற்றி உரைக்கின்றார்? சிவபெருமானை பற்றி தான் கூறுகின்றார். ஆனால் இதில் சில முக்கிய ஆர்த்தம் என்கின்ற ஒரு சொல் வருகிறது. அதனுடைய பொருள் என்ன என்பதை இந்த பாடல் வரிகளை இப்பொழுது நாம் பார்ப்போம். இதோ அந்த பாடல் வரிகள். வாழ்த்த வல்லார் மனத்துள் உள்ளூர் ஜோதியை தீர்த்தனை ஆங்கே திளைக்கின்ற தேவனை ஏத்தியும் எம்பெருமான் என்று இறைஞ்சியும் ஆர்த்தம் செய் ஈசனை அருள் பெறலாமே. வாழ்த்த வல்லார் மனத்துள்ளூர் ஜோதியை தீர்த்தனை ஆங்கே திளைக்கின்ற தேவனை ஏத்தியும் எம்பெருமான் என்று இறைஞ்சியும் ஆர்த்தம் செய்தீசன் அருள் பெறலாமே. எவ்வளவு அழகான வரிகள்! இந்த பாடல் வரிகளில் பார்க்கின்ற பொழுது வாழ்த்த வல்லார் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவர் ஆரம்பிக்கிறார். ஈசனை எப்படியெல்லாம் வணங்க வேண்டும்? ஏத்தியும் எம்பெருமான் அப்படின்றார். இந்த ஒவ்வொரு வரிகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த கருத்தை, அந்த பாங்கை பார்க்கின்ற பொழுது இப்படியெல்லாம் கூட ஈசனை வணங்க முடியுமா? ஈசன் என்பவன் அன்பை தரக்கூடியவர். இவற்றை ஏற்றியும் அவரை புகழ்ந்தும் இறைவன் அடிகளை திருவடிகளை பற்றி கெஞ்சியும் சொல்கிறாங்க. அப்போ சாதாரணமாக சொல்லுவாங்க, நீ ஓரடி எம்பெருமானை நோக்கி கீழே இறங்கினால் எம்பெருமான் 10 அடிகள் உன்னை நோக்கி வருவார். ஆனால் இப்போ யாருமே வணங்குறது கிடையாது. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா மாணவர்களாகட்டும் அல்லது இளைஞர்களாகட்டும் இறைவனை வணங்க வேண்டும் என்பது ஒரு புறம், மற்றொரு புறம் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. என்னது இது இப்படின்னு ஏறக்குறைய நிறைய செய்திகள் இருக்குது. அது அடுத்தடுத்த பாடல்களிலே அவற்றை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த பாடலில் பார்த்தோம்னா வாழ்த்த வல்லார்க்கு, அந்த வாழ்த்த வல்லார்க்குன்னா இறைவனை எப்பொழுதும் நினைத்து கொண்டே சிந்தையில் இருக்க வேண்டும். அவரை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கணும். போன பாடல்களுக்கு முன்னால் சொன்னோம், போந்தும் அப்படின்னா, போந்தும்னா உட்காரும் பொழுதும், நடந்து செல்லுகின்ற பொழுதும், படுக்கின்ற பொழுதும், எழுந்திருக்கும் பொழுதும், ஒவ்வொரு செயல்களை செய்கின்ற பொழுதும் நாம் ஈசனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி சொல்ல சொல்லத்தான் அந்த நாமங்கள் நம்முடைய மனதிலும் பதியும், அது சிந்தையிலும் நின்று நாம் இறைவனிடத்தில் செல்லுகின்ற பொழுது, என்னதான் பிறந்தவங்க அத்தனை பேருமே ஒரே நிலையில் இருக்க மாட்டோம். ஒரு காலகட்டத்தில் அவங்கள விட்டு நம்ம இந்த உலகத்தை விட்டு நம் உறவினர்களை விட்டு பிரியக்கூடிய நிலை ஏற்படும். அப்படிப்பட்ட நிலை ஏற்படுகின்ற பொழுது நாம் இந்த சொன்ன பாருங்க, இறைவனுடைய நாமம், அது எந்த இறைவனுடைய நாமமாக இருந்தாலும் சரி, அவரவர் மதத்திற்கு ஏற்ப சொல்லப்படுகின்ற நாமங்கள் நம்மை நல்வழியில் கொண்டு சேர்க்கும், முக்தி கிடைப்பதற்கு வழியை கொடுக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, நம்ம இறைவனுடைய நாமத்தை தினமும் சொல்லணும். இங்கே இவர் என்ன சொல்லனா, வாழ்த்த வல்லார், வாழ்த்தன சிவபெருமானை வாழ்த்த வேண்டுமா என்றால் அல்ல, சிவபெருமானுடைய நாமங்களை சொல்ல சொல்ல நாம் வாழுவோம், நம்மை 4 பேர் வாழ்த்துவார்கள். ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். வாழ்க வளமுடன் அப்படின்ற ஒரு வாக்கியம், ஒரு சொல், வாழ்க வளமுடன், அதை தினம் தினமும் சொல்லணும். ஒருத்தரை பார்க்கும் பொழுது வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசுவோம். அதாவது குட் மார்னிங் சொல்கிறோமா இல்லையா, காலை வணக்கம் சொல்கிறோமா இல்லையா, அதுபோல் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசணும்னா அது பொதுவான மதத்தை குறிக்கவில்லை, இனத்தை குறிக்கவில்லை. அப்படி சொல்லும் பொழுது நீயும் வாழணும், நானும் வாழணும். அதனால தான் அதை வாழ்க வளமுடன் நம்ம கதவுக்கு முதல்ல எழுதியிருப்பாங்க. இதுக்கு முன்னாலெல்லாம் அந்த நம்ம எந்த தெய்வத்தை வணங்குகின்றோமோ அதனுடைய சின்னங்கள் சிவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விடலில் போட்டிருப்பாங்க சைவர்கள்.
வைணவர்கள் என்ன செய்வாங்கன்னா சங்கு சக்கரமும் நாமம் போட்டிருப்பாங்க. பழங்காலத்திலலாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு கதவுகளிலும் இதுதான் இருக்கும். ஓ, அந்த வீட்டை பார்க்கும் பொழுது இவர்கள் வைணவர்கள், இவர்கள் சைவர்கள் அப்படி என்பது நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஒரு சிலர் வந்து ரெண்டுமே இல்லாமல் பிள்ளையாரை வச்சுட்டு இருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, நான் வந்து பொதுவானவன், நான் அதை எத்தனை இருக்கோ கடவுள் அத்தனையும் வணங்குவேன். சிவபெருமானையும் வணங்குவேன், விஷ்ணுவையும் வணங்குவேன், முருகனையும் வணங்குவேன், அம்பாளையும் வணங்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை கடந்தவர்கள். இந்த கதவுல இருப்பதை பார்க்கின்ற பொழுது அவர்கள் யார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அதுபோல இந்த நாமத்தை, எந்த நாமத்தை, சிவ நாமத்தை நாம் ஓதுகின்ற பொழுது நாமும் வாழுவோம், அடுத்தவரும் வாழுவார்கள். இதை தான் சொல்றார். அதை சொல்லிட்டு அடுத்தவர் தீர்த்தம் அப்படின்ற, தீர்த்தம்னா தூய அன்பு. தூய அன்பு எங்கு கிடைக்கும்? இறைவனுடைய நாமங்களை ஓதி அவர்கள் கூறிய வழியில் நடக்கக்கூடியவர்கள். எப்படி நடப்பாங்க? நல்ல வழியில், தீமைகள் எதுவுமே செய்யாமல், அடுத்தவனுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிறதே பெரிய விஷயம். அடுத்தவன் கெட்டு போயிடுவானான்னு நினைக்கிறான் பாரு, அந்த உள்ளம் இல்லாமல் இருப்பதே அதை விட பெரிய விஷயம். இதைத்தான் தீர்த்தம் என்று சொல்றாரு இங்க, அன்பு. அடுத்த வரியில் வரும் பொழுது ஆர்த்தம் என்கின்ற சொல்கின்ற பொழுது, ஆர்த்தம் என்பது அன்பு. அந்த அன்பை வந்து சிவபெருமானிடத்தில் நாம் செலுத்த வேண்டும். அப்போ இறைவன் சிவபெருமான் நம்மை நாடி வந்து நம் வாழ்க்கையிலே இருக்கின்ற துன்பங்கள் அத்தனையும் தொடைத்தெறிந்து இன்பத்தை தருவான் என்பதுதான் இந்த பாடலினுடைய முக்கியமான கருத்தாகிறது. இந்த ஆன்மாவிற்கு நிம்மதி கிடைக்க வேண்டும், இந்த ஆன்மாவிற்கு சுகம் கிடைக்க வேண்டும். ஏன்னா இந்த உடல் அழிந்து விடும், ஆனால் அந்த ஆன்மா என்பது ஒன்று இருக்கு பாருங்க, நம்ம உள்ளத்துக்குள்ள ஒன்று எப்போ பார்த்தாலும் ஒன்று சுற்றிக்கிட்டே வருது பாருங்க, அந்த சுத்தத்தை நிற்கணும். அதை வந்து நம்ம சொல்லும் பொழுது சுந்தரருடைய வாழ்க்கை வரலாறை எடுத்துக்கலாம். 63 நாயன்மார்களிலே ஒருவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார். அவர் என்ன செய்தார்னா, அவர் பிறந்த ஊர் எது என்று பார்த்தோம்னா திருமுனைப்பாடி, திருநாவலூர் என்ற ஊரில் தான் அவர் பிறந்தார். அவருக்கு பிறந்து, அவர் வந்து சைவ குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இசைஞானி. அவர் வந்து சிவபெருமானையே தான் வணங்கிட்டு வந்தார். அவருக்கு கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. அந்த பறவை என்கின்ற பெண்ணை அவர் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு உடனே ஒரு வயசானவர் வராரு. எப்பா நீ எழுந்திரு மண்டபத்திலிருந்து. எதுக்குங்க நான் எழுந்திருக்கிறேன்? நீ எழுந்திருக்கணும், நீ எனக்கு அடிமை, அதனால் என் கூட வாண்டாரு. அங்கே கல்யாணத்துக்கு வந்திருந்த குழுமி இருந்த அத்தனை ஜனமங்களும் பார்க்குறாரு. என் மணமக்கனையும் அழைச்சிக்கிட்டு போகிறான், இவர் எனக்கு அடிமை. என்ன ஆதாரம்? ஒரு ஓலையை எடுத்து காட்டுறாங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம கடிதத்தை எடுத்து காட்டுவோம், அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓலையை எடுத்து காட்டி இவன் எனக்கு அடிமை அப்படின்றாங்க. அதுதான் வந்து இறைவன் தடுத்து ஆட்கொள்வது. இந்த சிவபெருமானுக்கும் சுந்தரருக்கும் இடையே இருந்த நட்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நண்பர். எப்படி தீர்த்தர் சொன்னோம் பாருங்க, இங்கே தீர்த்தர்னா தூய அன்பை உடையவர்கள், தூய நட்பு உடையவர்கள். அது போல தான் இவர் வந்து இருந்தார். இவங்க 2 பேருக்கும் இடையிலே வந்து தர்க்கங்கள் நடக்கும். அவர் தடுத்தாண்டு கொண்டு செல்வது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு காட்சி. அவரை நினச்சி பார்த்தாவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வாழ்வுக்கு மனதுக்கும் ரொம்ப நிம்மதியை தரும். இப்படிப்பட்டவர் எப்படி கைலாசம் போனார்ன்றதை ஒரு வரியை சொல்கிறேன். அடுத்தடுத்து வருகின்றவர் அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிறேன். யாருமே வந்து இந்த உடலோடு கைலாசம் போக மாட்டாங்க. இந்த உடலோடு வீடு வீட்டுக்கு செல்வது, அதாவது இவர் எப்படி போனார்னா வெள்ளை யானையில். நம்ம வெள்ளை யானையை நம்ம பார்த்துருக்கோமா? வெள்ளை காக்கா சொன்னால் ஆமான்னு சொல்லணுமோ. ஆனால் இந்த சுந்தரர் வெள்ளை யானையின் மீது ஏறி பூத உடலோடு, அவர் ஆன்மா மட்டும் போவோம். நமக்கெல்லாம் எப்படி போவோம்னா ஆன்மா மட்டும்தான் போகும், யமதூதர்கள் வந்து அழைச்சிட்டு போவாங்க. ஆனால் சிவபெருமானே அவருக்கு மேலே இருந்து ஒரு வெள்ளை யானையை கீழே அனுப்பி அந்த யானையில் இவர் மேலே செல்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு நிலையை உடையவர்கள்தான் இந்த நாயன்மார்கள் என்பதனை இந்த பாடலில் நம்ம மூலமாக
அறிந்து கொள்ளலாம். ஆனால் சுந்தரருடைய வாழ்க்கைக்கும் திருமூலருடைய வாழ்க்கைக்கும் இடையே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இடையே நிறைய இடைவெளி உண்டு. ஆனாலும் இந்த செய்தி கூற வேண்டும் என்பதற்கு ஏன் என்றால் அவருடைய பக்தி. அவர் சொல்லார் பாருங்க, தீர்த்தம் தூய அன்பு. அந்த அன்பை பற்றி தான் இதில் சொல்லப்பட்டது. எனவே இதை வாய்ப்பளித்ததற்கு நன்றி, வணக்கம்.